எல்லாருக்கும் வணக்கம். இந்த டிரைவிங் ஸ்கூலில் செலக்ட் பண்ணி இங்கே தான் சேரணுன்ட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கீங்களா? உறுதியாக இருக்கணும் தான் வந்தேன். தெரியாமல் கேட்டணும். எதுக்காக டிரைவிங் கற்றுக்கணும்னு வந்தீங்க? வண்டி ஓட்ட தான். இப்போ வண்டி ஓட்டணும்னா முதல்ல டிராஃபிக் ரூல்ஸ், விதிமுறைகள் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுப்பான். இப்போ எல்லாம் வேண்டாம் விருப்பமே பேசுகிறாங்க. ஓகே சார். வண்டி ஓட்ட கற்றுக்கணுன்றீங்களே, எதுக்காக வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்க தான். விட்டா அடிப்பாங்களோ? ஓகே. இப்போ அவர் அழகாக சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார்? நான் டிரைவிங் கற்றுக்கிறது கல்யாணத்துக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்ணு வீட்டில் கேட்பாங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா டிரைவர், அதில் நான் சம்பாரிச்சு உங்கள் பொண்ணை நல்லபடியாக காப்பாற்றுவேன் அப்படின்னு பொண்ணு கேட்கலாம். அதுக்காக அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் சொல்கிறீங்களா? காரணத்தை சொன்னா காசு கம்மி பண்ணுவீங்களா? சாரிங்க, காரணமே யாரும் சொல்ல தேவையில்ல. காரணம் சொல்லணும்னா காசு கம்மி பண்ணுவீங்களா? ஓகே, எதுக்காகனா கற்றுன்னு போக, அதில் என்ன இருக்கு? ஆனால் விதிமுறையை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு பாருங்க. ரவுண்டு போட்டுக்கிறாரு, ரவுண்டுக்குள்ள அம்பு போட்டுக்கிறாரு, தப்பா ஆயிடுச்சுன்னு கோடு போட்டு அழிச்சுக்கிறாரா? தப்பாக போட்டிருக்காங்களா? இல்லைப்பா, அது சிம்பது அப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நோ என்ட்ரி அப்படின்னா அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அர்த்தம். என்ன போக சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? நான் போவேன், எங்க வேணாலும் போவேன். மா, நீ எங்கே வேணா போ, எப்படி வேணா போ, அது இல்லைம்மா, இது ரூல்ஸு. அந்த பகுதியாக போகக்கூடாது, நோ என்ட்ரி, இந்த வழியாக செல்ல வேண்டாம். எதுக்கு நிறைய வண்டி வரும், அது சின்ன சந்தா இருக்கும் இல்லை சின்ன ரோடாக இருக்கும், நிறைய வாகனம் வரதால இந்த பக்கமாக ஆப்போசிட் போகக்கூடாதுன்னு அவங்க சொல்கிற சிம்பிள் தான் அது. முதல்ல நீங்க இவ்வளவு தெளிவா சொல்லலையே, எங்களுக்கு முதல்லயே தெளிவா சொல்லிருக்கணும். தப்புதான் சொல்றேன். இனிமேல் முதல்ல கேட்கறமா, உங்களுக்கு தெரியுதான்னு, அப்புறம் தான் விளக்க முடியும். எடுத்த உடனே நான் விளக்கிட்டா புரியாது. புரியுதா? இப்ப புரியுதான்னு கேக்குறீங்களே, எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஒரு ரூல்ஸ் கத்துக் கொடுக்கவே தண்ணி குடிக்கிறதா இருக்க. ஏம்மா, இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். நோ என்ட்ரி என்பது அந்த பகுதியாக நீங்கள் அந்த பக்கமாக வாகனம் செல்லக்கூடாது. தூய தமிழ்ல சொல்லிட்டேன். டோன்ட் கோ தட் சைட். இங்கிலீஷ்னு சொல்லிட்டேன். ரோடுக்காக எவரு போக காண்டி தெலுங்குன்னு சொல்லிட்டேன். வேற மொழி எனக்கு தெரியாதுமா, தெரிஞ்ச மொழிலாம் சொல்லிட்டேன். போதுமா? இதுலயும் உங்களுக்கு புரியல, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நானா ஒண்ணும் தெரியாது முண்டமா, 2-3 மொழியில பேசுறேன், என்னன்னா புரியாதுன்னு நினைச்சியா? புரிஞ்சுக்கிட்டா ஓகேமா, ஏதோ ஒரு மொழியில அப்படியே கனெக்ட் ஆகி ஜாயின் பண்ணிக்க. அடுத்த ரூல்ஸுக்கு போலாம்பா. இது என்ன சொல்லுங்க? இசிஜிக்கும் டிரைவிங் ஸ்கூலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏம்மா, அது வந்து அது கிடையாது. ஆனா சம்மந்தம் இருக்கு. ஆக்சிடென்ட் ஆனா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை வச்சுக்கோ. இது என்னன்னா ஸ்பீட் பிரேக். அப்படின்னா ஏங்க டென்ஷனா வரீங்க? சொல்றேன் இருங்க. இந்த ஸ்பீட் பிரேக் சிம்பிள் எங்கன்னா போட்டிருந்தா நீங்க போயிட்டு இருக்கீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஸ்பீட் பிரேக் அருகாமையில் இருக்கிறது, அது மாரி ஏறி இறங்கி பத்திரமாக செல்லணும்னு அர்த்தம். பின்ன ஏறி இறங்காம பறந்தா போவான். ஐயோ, நீங்க பறந்து போறீங்களோ தவழ்ந்து போறீங்களோ தெரியாது. இப்படி போட்டிருந்தா ஸ்பீட் பிரேக்னு அர்த்தம். பேசுறது ஒரு பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்க. ஓகேம்மா, அடுத்தது பார்ப்போமா? இது என்ன போட்டிருக்கு படிங்க, அதுக்கு மீனிங் தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சிச்சு. 50,000 ரூபாய்க்கு மேல பேங்க்ல லோன் வாங்க கூடாதுன்னு போட்டுக்கிறீங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய பகுதி பள்ளி பகுதின்னு போர்டு மாதிரி இந்த போட்டிருந்தாங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கானது தான் நீங்க போகணும்னு அர்த்தம். எங்க ஊரு 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா நான் எப்ப எங்க ஊர்ல போய் சேர்றது? ஏன்பா, 50லயே தான் போகணும்னு அவசியம் இல்லை. போர்டு குறிப்பிட்ட இடம் தான் 50 இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா லிமிட் இருக்காது, நீங்க ஸ்பீட்ல போகலாம். போர்டு வச்ச இடத்துல மட்டும்தான் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் அர்த்தம். புரியுதா? சும்மா கத்தாதீங்க, பணம் கொடுத்துதான் இந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு புரியுதா? ஆமா, கரெக்ட். ஓகே, அடுத்ததா போட்டிருக்க இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? மேல கரெக்டா நம்ப போட்டுக்கிறீங்க, கீழே பெண்ட் பண்ணி போட்டுக்கிறீங்க. வெல்டிங் ஷாப் எதனா இருந்தா சொல்லுங்க. இந்த அம்பியும் ஸ்ட்ரெயிட் ஆக்கி மேலே போட்டா மாதிரி போடுறேன். ஏங்க, அது ஒரு சிம்பிள்ங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். நாங்களே இப்பதான் வந்து சேர்ந்துக்கிறோம், நீங்க தான் சொல்லணும். அது எங்களை கேட்டா? ஆமாங்க, நான் தான் சொல்லணும். அது எனக்கு தெரியுது, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா அப்படின்ற நாலேஜுக்கு தான் கேட்டேன். இது யூ டர்ன். யூ டர்ன்னா திரும்பணும்னு அர்த்தம். நான் திரும்பிட்டு எப்படி வண்டி ஓட முடியும்? ஏமா, வண்டி நீ சேர்த்துதான் திரும்பணும்னு போட்டிருக்க. வண்டியை நானும் சேர்ந்து திரும்பணுமா? சரி, இப்ப புரிஞ்சுது. நல்லா பிரிஞ்சுது உனக்கு. இது என்ன சொல்லுங்க? நான் சொல்றேன். ஏங்க கத்தாதீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க போதும். நல்லா தெரிஞ்சு சேர்த்து போய் முட்டிக்குவான்னு போட்டுக்குதே.
கரெக்டு தான் நீங்க சொல்றது. ஆனா அது உங்களுக்கு இல்ல, என்ன போய் செவுத்துல முட்டிக்கோ அப்படின்னு போட்டிருக்கேன். என்னங்க பேசுறீங்க எல்லாம்? ஒருத்தராவது கரெக்டா சொல்றீங்களா? இது வலது புறமாக திரும்பவும் ரைட் சைட்ல போலாம் அப்படின்னு அர்த்தம். என்னது ரைட்ல திரும்பணுமா? எங்க சித்தப்பா வீடு லெஃப்ட்ல இருக்குது, ரைட்ல போய் என்ன எங்க போக சொல்ற? ஏமா உங்க சித்தப்பா வீட்டை ரைட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணிக்கோ, இது கரெக்டா இருக்கும். கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? உங்க சித்தப்பா வீட்டாண்ட போர்டு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த போர்டு போட்டா ரைட் சைடு திரும்பணும், வேற எந்த திசையும் போக கூடாதுன்னு சிம்பிள் இது. சரி, இது எங்கெல்லாம் வைப்பாங்க எனக்கு சொல்லுங்க. எங்கெல்லாம் ரைட்ல போகணும்னு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் வைப்பாங்க, அங்க மட்டும் தான் இருக்கும், அதை பார்த்து தான் போகணும். இந்த போர்டு எங்க சித்தப்பா வீட்டாண்ட இருக்காது. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. குண்டோதரி. ஓகே, அடுத்ததா போட்டிருக்கிறது என்ன? இது உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? எல்லாம் இந்த கும்பலை கொஞ்சம் தெளிவான்னு சொல்லாதீங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இதுக்கு அர்த்தம் என்ன, இது என்ன? அந்த அசிங்கத்தை என் வாயால சொல்ல மாட்டேன் சார். அசிங்கத்தை சொல்ல மாட்டியா? என்ன அப்படியே அதுல என்னமா அசிங்கம் இருக்கு? அதான் சொல்ல மாட்டேன் சொல்றல, திருப்பி சொல்லுங்க அண்ணா. சரி, அது அசிங்கமாவே இருக்குன்னு போட்டோம், விடுமா. வேற யாருக்குன்னா அதுக்கு மீனிங் தெரிஞ்சா சொல்லுங்க. அவங்க சொல்றதுக்கு கூச்சப்பட்டாங்க சார். ஆமாமா. அந்த இடத்துல ரெண்டுக்கு போக கூடாதுன்னு போட்டுக்குது. அப்படின்னா சார், ஒண்ணு ஏரிக்கு போனோம், இல்ல பாத்ரூம் போனோம், இல்லைன்னா ஒதுக்குப்புறமா போனோம், அந்த இடத்துல போக கூடாதுன்னு போட்டுக்குது. யோ, ஏன் உங்க புத்தியெல்லாம் இவ்வளவு மட்டமா போயின்னு இருக்கு? அது நோ பார்க்கிங், வாகனம் இங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்னு போட்டு. அப்ப அந்த இடம் காலியா இருந்தா கூட விடக்கூடாதா? ஆமாமா, அந்த இடத்துல காலியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த போர்டே வைப்பாங்க, புரியுதா? என்ன கொடுமை சார், காலியான இடத்துல கூட வண்டி விடக்கூடாதுன்ட்டு போர்டு வச்சிருக்காங்க. அம்மா நீ என்ன பண்ற? போக்குவரத்துறை அமைச்சருக்கு ஒரு லெட்டர் எழுது, காலியா தான் இருக்கு அந்த இடத்துல ஏன் போர்டு வச்சுங்கன்னு என்ன கேட்டு இருக்காத, சரியா? போக்குவரத்து துறை அமைச்சரோட நம்பரும் அட்ரஸை வாங்கி கொடுங்க, நான் பேசிக்கிறேன். கிடைச்சா வாங்கி தரேன், அப்புறம் பேசிக்கம்மா. அடுத்ததா இது என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. இவ்வளோ சொல்லிட்டீங்க, இது புரியாதா? வெரி குட், புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, இது என்ன அர்த்தம்? ராட்டின இருக்கிற பக்கம் போகக்கூடாதுன்னு அர்த்தம். போகக்கூடாதுன்னு அர்த்தமா? வேற யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்கப்பா, எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. இது என்னப்பா அர்த்தம்? இவர் கரெக்டா தானே சொன்னாரு. பெரியவரே, அது கரெக்ட் கிடையாது, தப்பு. வேற யாருன்னா தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? தெளிவா நான் சொல்றேன் இருங்க. நேரா போட்டு கிராஸ் போட்டா அந்த பக்கம் போக கூடாதுன்னு அர்த்தம். கரெக்ட். எறா மாதிரி போட்டா திரும்பி போகணும்னு அர்த்தம். ரைட் சைட்ல போட்டா வலது புறம் போகணும்னு அர்த்தம். என்னமோ தெளிவா சொல்றேன் நீ. நான் கேட்ட கேள்வி இது, நீ சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்க. நீ இது என்ன பெரிய ராவாப்போம்? அதுக்கும் என்ன சொல்லுவீங்க? எந்த பக்கம் வேணாலும் போலான்னு சொல்லுவீங்க, அதானே? ஆமா, தண்ணி தெளிச்சு விட்டுறேன், நீ எந்த பக்கம் வேணா போன்னு தெளிச்சு விட்டுருவேன். ஏமா அது ரவுண்டானா, அதுதான் அது எந்த பக்கம்னாலும்ன்றது ரவுண்டானா சுத்தி போகணுன்ற அர்த்தம். இந்த போர்டு பார்க்கும்போது இங்க ஒரு ரவுண்டானா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், அர்த்தத்தை சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, ஐயோ அப்படியா, இந்த வந்துடுறேன். என்னங்காச்சு, என்னாச்சு? நோ பார்க்கிங் வண்டி விட்டேன், போலீஸ் புடிச்சிட்டாங்க, போயிட்டு வரேன். அடுத்தது என்ன சார், 3.5 மீட்டர்னு போட்டுக்குது துணியா? ரெடிமேட் துணியா கேட்காம விட்டியா? ஏமா இது சைஸு, அதாவது அந்த ஹைட் இருக்கிற வண்டி, இந்த 3.5 மீட்டர் ஹைட் இருக்கிற வண்டி சில இடங்கள்ல போகக்கூடாது, கம்பி கட்டியிருப்பாங்க மேல தட்டம், அதை சொல்றாங்க இந்த பக்கமா நீ போகக்கூடாதுப்பா அப்படின்னு அறிவுறுத்துறது தான் இது. அப்ப இதை நான் சொல்லட்டுமா சார்? 17 மீட்டர் என்னன்னு? அம்மா நல்லா உனக்கு கண்டு தெரியா தெரியலையா? இது மீட்டர் போட்டிருக்கு, இது டீ தானே போட்டிருக்கு, 17 மீட்டரா இது? ஆமா, டீன் தான் போட்டுக்குது சார். அப்ப 17 ட்ரௌசரா சார்? சூப்பர்மா. இது 17 ட்ரௌசர் வாங்கி ஒரு டிராவல் பண்ணும்போது உட்காந்துக்கணும், ஒரு டோல்லையும் ஒரு ட்ரௌசர் கொடுத்துட்டு போனா அலோவ் பண்ணுவாங்க. புத்தி இருக்குதா? ட்ரௌசரா? ட்ரௌசருக்கும் டிரைவிங் ஸ்கூலுக்கும் தான் சம்பந்தம். இது 17 டன்னு, அந்த வண்டி அந்த பகுதியாக வரக்கூடாது. 17 டன். இப்போ நீ இருக்கிற குண்டா, உனக்கு சில இடத்துல அனுமதி இல்லைன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வாகனத்துக்கு அனுமதி இல்லை, அதுதான் இதுக்கு அர்த்தம். இதே மாதிரின்னு ஒன்று நான் சொல்கிறேன், அது என்னன்னா பள்ளி பகுதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்கூல் ஜோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல் இருக்கிற இடம், அதனால அப்படி போட்டுருப்பாங்க. கரெக்ட், ஸ்கூல் இருக்கிற இடம் அதனால அது போட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும்? நம்ம என்ன சார் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ல பசங்களும் படிச்சுப்பாங்க. எப்பா உங்களை தெரியாம கேட்டேன், நானே சொல்லிடுறேன். பள்ளி பகுதி ஸ்கூல் ஜோன் அப்படின்னா அங்க ரொம்ப ஸ்லோவா நம்ம போகணும்னு அர்த்தம். சார் அது தப்பு தானே? தப்பா? ஏன் சார், நம்ம ஸ்லோவா போனா ரோடு கிராஸ் பண்ண முடியாது, பசங்களுக்கு ஸ்கூல் லேட் ஆகும்ல. ஏமா நீங்க வேகமா போனீங்கன்னா தெரியாம எதனா ஒரு குழந்தை வந்து விழுந்தா என்ன ஆகுறது?
அதனால நம்ம ஸ்லோவாக போகணும் அப்படின்னா லெவல் கிராஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம போகும்போது நமக்கே தெரியும் இங்கே குழந்தைங்க இங்கேருந்து இந்த ரோடுக்கு மாறிட்டு இருக்காங்க, ரோடு கிராஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதனால தான் ஸ்லோவாக போக சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டாக போகும்போது குழந்தைங்க வந்து திடீர்னு பிரேக் அடிக்க முடியாதுல்ல, அதுக்கு தான் அது. ஓகேவா? இப்படி நீங்க தெளிவா சொன்னா புரிஞ்சுட்டு போறோம். இன்னொரு சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது டீ அந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தமா டயர்டா இருந்தா டீ குடிச்சிட்டு போன அர்த்தம். பக்கத்துலேயே இது மாதிரி போட்டுதானா சமோசா சாப்பிட்டு போன அர்த்தம். ஏமா தெரிலன்னா தெரிலன்னு கேட்டு தொலைக்க வேண்டியதுதானே. ரொம்ப சிம்பிள் தான். டெட் எண்ட். அந்த பகுதிக்காக போனால் வழி இல்லை அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு விஷயத்தையும் நாங்க கத்துக்கிறோமா? எங்களுக்கு வண்டி கத்து குத்து லைசன்ஸ் எடுத்து குத்துருவீங்களா? என்ன அவ்வளோ கற்றுக்கிட்டேன்? 500 எழுதி போட்டா கற்றுக்குனீங்க. ஒரு 9-10 தான் எழுதி போட்டேன், அதை தான் தெரிஞ்சிருக்கீங்க. இன்னும் 15 நாளில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் போடணும். அதுக்கப்புறம் அங்கே போய் ஓட்டி காட்டணும். அப்போ தான் லைசன்ஸ் வரும். இன்னைக்கு கற்றுக்கினதை நைட்லாம் மெமரி பண்ணிங்க. நாளைக்கு வேற ஒன்று சொல்லி தருவேன். கிளம்புங்க, இப்போ அடுத்த பேட்ச் வந்தாச்சு. போங்க. தேங்க்யூ சார். போ அடுத்த பேட்சுக்கு வேற உயிர் வாங்குவாங்க.